ஆளுநர் மாளிகைக்கு வந்தார் திரு விஜய். இன்னும் சில நிமிடங்களில், ஏன்னா வெளியிலேருந்து உள்ள போகிறதுக்கு ஒரு 900 மீட்டர் இருக்குது ஆளுநர் மாளிகைக்கு. ரம்மியமான பூங்காக்கள் எல்லாம் கடந்து துள்ளி ஓடக்கூடிய மான்களை தாண்டி அங்கே உள்ள போனான்னா இடம் தமிழ்நாட்டில் எங்கே சார்? இந்தியாவிலேயே ஒரு கவர்னர் மாளிகை பெருசு தமிழ்நாடு. ஐசி சார். சார் சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இந்தியா சுதந்திரம் அடைகிற போது அப்ப இருந்த சூழ்நிலை கவர்னர் வச்சாங்க. ஒண்ணு நாம ஹானஸ்டா ஒத்துக்கணும், ஒரு பஞ்சாயத்து போர்டு பியூனுக்கு கூட 58 வயசு வரலாம் அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனா கவர்னருக்கு அது கிடையாது. நினைச்சா வைக்கலாம், நினைச்சா தூக்கலாம். பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். அவ்வளவுதான். அதற்கு முன்னால எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு முன்னால வரணும், ஒரு மாநில அரசை டிஸ்மிஸ் செய்வதற்கு கூட கவர்னர் கையெழுத்து இல்லாம பண்ண முடியாது. அந்த சட்டம் இருக்கிற போதே 91ல டிஎம்கே ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. கவர்னர் கையெழுத்து போட்டாரா? அதனால கவர்னருக்கு எல்லாம் இருக்கிறது என்று திமுக ஆட்சியில் இருந்த சபாநாயகர் சொல்றதா வேடிக்கை இருக்கு. ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம். நேற்றுக்கு பத்திரிகையாளர்களோ இல்ல கேமராக்களோ இந்த கார் பக்கத்துல நெருங்க கூட முடியல. ஒரு முதலமைச்சருடைய வாகனம் எப்படி போகுமோ ரொம்ப தொலைவில் பத்திரிகையாளர்கள்லாம் கேமராக்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இல்ல நான் அது சொல்லல. ஒரு முதலமைச்சர் அந்தஸ்துல அவர் உள்ள போனார். இன்னைக்கு இந்த தேர்தலுக்கு முன்னாடி எப்படி அவருடைய வாகனம் அணுகப்பட்டதோ, தேர்தலுக்கு முந்தைய சூழல்ல ஒரு விஐபி கான்வாய் வாகனங்களோட போறாங்க. இந்த கான்ட்ராஸ்ட் அரசு இயந்திரம் முதல்ல அது ஏன் கொடுத்தது, பிறகு ஏன் விலக்கியது? பொதுமக்களோ இல்ல பார்வையாளர்களோ உணர்ச்சி வசப்படலாம். இந்த மாற்றம் எப்படி இந்த அரசு இயந்திரத்துடைய செயல்பாட்டில் மாறுதுங்கிற கேள்வி இயல்பானது இல்லையா பிரபாகர்? செயல்பாடு வந்து அவங்க ஒன்ஸ் இட் இஸ் நடக்குதுன்றப்பவே அதிகாரிகள் எல்லாம் போய் சந்திக்கிறது எல்லாம் இயல்பு, எல்லா காலகட்டத்திலும் இயல்பானது. ஆனால் இவங்க சொல்றது வந்து இந்த முறை இந்த கிளைமேட் ஆர் ஹூ லைக் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு வரும்பொழுது நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்ததுலேயே அந்த கிரே ஏரியா என்ன சொல்றாங்க, யூ ஆர் சேயிங் இது வந்து விட்டு வச்சிருக்கனால ஹார்ஸ் ரைடிங் வழி வகுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க, அப்படி பெரும்பான்மை இல்லாமே இவர் தான் முதல்வர் பதவி பிரமாணம் வச்சுட்டா சிறிய கட்சிகள்லாம் வந்து ஒரு வியாபாரமாக அவங்களோட அங்க போய் அங்க சேரணும். சட்டமன்றம் வந்திருக்குல்ல, there is no certainty. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலேஷன் தானே கவர்மெண்ட் வரணும். அப்படி சுப்ரீம் கோர்ட்ஸ் இதை அணுகிருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. வாஜ்பாய்க்கு வந்து நம்பர்ஸ் இல்லை, அன்னைக்கு ஃப்ளோர்ல ப்ரூவ் பண்ணுங்கன்னு தானே சொல்றாங்க. அப்படி பிரியம் பண்ணி இவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க. இந்த டிசிஷன்ல ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்காது. இது ஒன்லி பியூர்லி கான்ஸ்டிடியூஷனல் லீகலிஸ்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் எடுத்த முடியும். இல்ல லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தான் இருக்கு. ஆனா நம்ம அதுக்கு அர்த்தம் கற்பிக்கலாம். அர்த்தம் கற்பிக்கிறதுல வந்து எல்லா காலம் கற்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு திமுக முன்னாள் சபாநாயகரே வந்து அவர் ஆளுநர் டிஸ்கஷன் இருக்குன்னு சொல்றாரு. பட் அது வேப்பாக இருக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறப்ப. இப்போ நாட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை திமுக அவர் சொல்ற வேப்பா தான் இருக்கு. ஆனா இப்போ நம்ம லீகலி பாக்குறப்போ கிரே ஏரியா இருக்கு. ரெண்டுமே இப்படியும் வச்சுக்கலாம், அது அப்படியும் வச்சுக்கலாம்ன்றப்ப அது விமர்சனத்துக்குரியது தான். ஆனா அது திமுக வந்து அதை நிலைப்பாடு ஆதரிக்கிறாங்கன்றதான் இங்க ஷாக்கிங் மேட்டர். ஆதரிக்கிறாங்களா தெரியல. ஏன்னா திரு அப்பாவு அவர்கள் சபாநாயகர் சொல்லும் போது கூட சிஎம் ஸ்டாலினுடைய அவுட்கோயிங் சிஎம் ஸ்டாலினுடைய இன்டர்வியூ எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க வந்து இங்க தடுக்கிறதையோ முதல்வர், அதாவது விஜய் அவர்கள் வந்து முதல்வர் ஆகிறதையோ ஆட்சி அமைக்கிறதோ அவங்க தடுக்கல. ஆனா ஆளுநர் இங்க வந்து விஜய் இப்ப பிரச்சனை இல்லை. ஆளுநரின் அதிகாரத்தை பத்தி பேசுறதுலாம் நம்ம சொல்றோம். அவங்க இந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்றது. இதுவே திமுக ஆளுங்கட்சியாக இருந்திருந்தாலோ அல்லது வேற இடத்துல இருந்திருந்தாங்கன்னா இதே நிலைப்பாடு எடுத்திருப்பாங்களா? ஆளுநர் மீதான நடவடிக்கை இயல்புதானே. இன்னைக்கு கட்சிகள் ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும் போது நிலைப்பாடு, காட்சிகள் மாறும்போது ஒரு நிலைப்பாடு. இதுதான் இல்ல. இதுல இன்னொரு முக்கியமான செய்தியை நம்ம கவனிக்க மறந்துட்டோம். புதுச்சேரியுடைய அதிமுக பிரதிநிதி திரு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருத்தப்பட்டாராம். அது எல்லா தலைவரும் வருத்தப்பட்டாங்க. திரு விஜய் அவர்களும் வருத்தப்பட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. பட் அதிமுக அப்படி நிலைப்பாடு எடுக்கக்கூடிய அட்லீஸ்ட் பிரகடனப்படுத்துற கட்சி இல்ல. அது அரசியல் மாண்பா கூட இருக்கலாம். அதை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் தட் ஹியூஜ்லி அதை நம்ம சேர்த்து இது வருத்தப்படுறத அவரே சொல்லியிருக்கலாமே உங்ககிட்ட. இவங்க பாண்டிச்சேரியில இருந்து ஒருத்தர் சொல்ல வைக்கிறாரு. பாண்டிச்சேரியில தான் குழுன்னு இருக்காமே சார். எடப்பாடி அவர் சொல்லாமே அவர்கிட்ட சொல்றாரு. சொல்லிருப்பாரா இருக்கும் அவர் நிர்வாகி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.